உங்களின் உண்மையான குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? குலதெய்வம் என்றால் யாரு? அந்த குலதெய்வத்தால் நமக்கு என்ன பயன் என்பதை உங்களுக்கு இந்த பதிவில் எளிமையாக புரியும்படி சொல்லப் போகிறேன். வாங்க தெரிந்து கொள்வோம். பொதுவாக குலதெய்வம் என்பது ஒரு குலத்தில் பிறந்து வாழ்ந்து அந்த குலத்து மக்கள் நலனுக்காக வீரமரணம் அடைந்த ஆன்மாவாக இருக்கலாம், அல்லது தன் குலம் காக்க வேண்டி சில காரணங்களுக்கு உயிர் தியாகம் செய்து இருக்கலாம். அருந்ததி படக்கதை போல. இப்படியாக ஒரு குலதெய்வம் 47 தலைமுறைக்கு அதன் குலத்தை சார்ந்த மக்களை காத்து நிற்கும். பிறகு அந்த ஆன்மா அதே குலத்தில் மீண்டும் பிறந்து அதன் ஆசாபாசங்களை நிறைவு செய்து கொள்ளும். அதற்கிடையில் ஏதாவது ஒரு குழந்தை அதே குலத்தில் பிறந்து 12 வயதுக்குள் இறந்து போகும் என்றால், அது ஆணோ பெண்ணோ, அது எதுவாக இருந்தாலும் அது பொது விதியின்படி கன்னி என்று குறிப்பிடப்படுகிறது. ஏன் பொதுவாக 12 வயதுக்குள் இறந்து போகும் ஆன்மாக்களை கன்னி என்று அழைக்கிறோம் என்றால், 12 வயதுக்குள் இருக்கும் ஆன்மாக்களை கன்னி என்று அழைக்கிறோம் என்றால், பாலினத்தையே அதனால் உணர முடிவதில்லை. ஒரு குழந்தைக்கு ஆண் பெண் என உடல் உறுப்பில் மாற்றம் இருந்தாலும் கூட அதற்கு பாலியல் மாற்றத்தை தீர்மானிப்பது ஹார்மோன் சுரப்பிகள்தான். இந்த ஹார்மோன்ஸ் 12 வயதுக்கு மேல் தான் ஒரு உடலில் முழுமையாக சுரக்கவே ஆரம்பிக்கும். இப்போ புரிகிறதா ஏன் 12 வயதுக்குள் இறக்கும் குழந்தை ஆன்மாவை கன்னி என்று சொல்கிறோம் என்று? சரி, கிட்டத்தட்ட குலதெய்வமும் கன்னி தெய்வமும் ஒன்றா என்றுதானே கேக்குறீங்க? இல்ல, ஒரே குலத்தில் பிறப்பெடுத்தாலும் கன்னி தெய்வம் வேற, குல தெய்வம் வேற. எப்படி என்றால், கன்னி தெய்வம் என்பது ஒரு குடும்பத்தை மட்டுமே காக்கும். உதாரணமாக அப்பா அம்மா, தம்பி தங்கை அக்கா, அண்ணன் தாத்தா பாட்டி இவர்களோடு மட்டுமே கன்னி தெய்வம் துணை நிற்பதும் நிற்காமல் போவதும். ஆனால் குலதெய்வம் அப்படி அல்ல. 47 தலைமுறைக்கும் அதை சார்ந்த மக்களை காத்து நிற்கும் பேரான்மாவாக இருக்கும். இதில் நீங்கள் உங்க குல தெய்வத்திற்கு எத்தனையாவது தலைமுறை என்பது கூட இப்போது தெரியாது. அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று பலர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சிலர் ஜோதிடரை அணுகி குலதெய்வத்தை கண்டுபிடித்து விடுகிறார்கள். அப்படி ஜோதிடத்தில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்றால், துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவு கண்டுபிடிக்கலாம் என்றுதான் சொல்வேன். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டை ஆண் ராசியா பெண் ராசியா என்று பார்த்து, ஆண் ராசியாக இருந்தால் குலதெய்வம், ஆண், பெண் ராசி என்றால் பெண், இப்படி குலதெய்வம் எதுவென்று தீர்மானித்து, பிறகு ஆண் என்றால் கருப்பு, ஐயனார், வீரன், வெங்கடாஜலபதி, கிருஷ்ணர் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றும், பெண் குலதெய்வம் என்றால் துர்க்கை, காளி, பெரியாண்டச்சி, இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி சில பரிகார முறையும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இது முழுமையான முறை அல்ல. இப்படி ஒரு வியூகமாக குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது. சில கர்மாவின் காரணமாக குல தெய்வ வழிபாட்டை மறந்து இருக்கலாம். ஆனால் திரும்ப அதை தேடுவதும் கூட ஒரு வகையில கர்மாதான். சரி, இப்போ ஜோதிடர் கண்டுபிடித்து கொடுத்த குல தெய்வத்தை எத்தனை பேர் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு வர்றீங்க? எத்தனை பேர் குடும்பம் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழ்றீங்க? 100க்கு 99% பேர் இப்படி குலதெய்வத்தை கண்டுபிடித்து வழிபட முடியல, எங்களால குலதெய்வ வழிபாட்டை தொடர முடியவில்லை என்றுதான் சொல்வார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஜோதிடரோ அல்லது சோழி பிரசன்னம் பார்ப்பவரோ சொன்னது உங்க குலத்தில் பிறந்த தெய்வம் இல்லை. ஜாதகத்தில் குலதெய்வம் யாராவது ஏதோ ஒரு காரணத்திற்காக கட்டி போட்டிருக்கலாம். உங்கள் குலதெய்வம் யாரும் கட்டி போடாமல் இருந்து, ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இன்னொரு குலதெய்வத்தை வணங்கும்போது கூட ஓரளவு பலன் கொடுக்கும். ஆனால் சொந்த குலதெய்வம் கட்டில் இருக்கும்போது நாம் அடுத்த தெய்வத்தை வணங்கும்போது குலதெய்வ சாபத்திற்கு ஆளாகிறோம். இதனால் ஜோதிடர் சொன்ன குலதெய்வ வழிபாட்டு முறை கூட பலன் இல்லாமல் தான் தடைப்பட்டு நிற்கும். நான் சரியா வெள்ளி செவ்வாய்க்கு கோவிலுக்கு போறேன், ஐயப்பன் கோவிலுக்கு போறேன், பழனிக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், எந்த சாமிய கும்பிட்டும் எந்த மாற்றமும் இல்ல, ஒரு சில நேரங்கள்ல கடவுள் இல்லையோன்னு கூட தோணுதுன்னு புலம்புறவங்க அதிகமாக தான் இருக்கிறாங்க. முதல்ல உங்க குலதெய்வம் அருள் இருந்தால்தான் மாற்ற இஷ்ட தெய்வத்தின் அருள் கூட உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அருள் இல்லை என்றால் நீங்க எத்தனை கோவிலுக்கு போனாலும் பயன் இல்லை. இதனால்தான் சைவ சமயத்தர் வைணவ கோவிலுக்கும், வைணவ சமயத்தார் சைவ கோவிலுக்கும் செல்ல மாட்டார்கள். இன்னும் உங்களுக்கு மேலோட்டமாகவும் புரியும்படியும் சொல்ல வேண்டுமென்றால், கருப்பு ஐயனார்,
வீரன் பெரியாண்டச்சி போன்ற கோவிலுக்கு பிராமணர்களும், பிரணமான குலத்தில் பிறந்த தெய்வங்களின் கோவிலுக்குள் கருப்பு, ஐயனார், வீரன் குலத்தில் பிறந்தர்களும் செல்ல மாட்டார்கள். காரணம், அடுத்தவர் குலதெய்வம் இன்னொருத்தருக்கு துணை செய்யாது. பல நன்மை உண்டு. நம் வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பம் என அனைத்திலும் பங்கெடுத்துக் கொள்ளும். அதே போலதான் கன்னி தெய்வமும் எதிரிகள் நம் சூட்சம உடலுக்கு ஏவும். பல வகையான எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பதுதான் இவர்களின் முக்கிய வேலை. அடுத்து, குலதெய்வத்தை எப்படி கர்மாவின் வினையால் செய்யும்? எந்த காரியதரத்திற்கும் பேரம் பேசவே கூடாது. காரணம், உங்கள் கர்மா உங்களை விட்டு முழுமையாக ஒழியாது. ஆகவே பேரம் பேசாமல் அந்த பழத்தை வாங்கி மஞ்சள் நீரில் கழுவி எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும். யார் யார் எந்த கோவிலுக்கு போகணும் என்பதை கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். முருகன் போல குறுக்குப்பட்டை போடும் சைவர்களாயிருந்தால் அதே குறுக்குப்பட்டை அடையாளமாக கொண்ட தெய்வ கோவிலுக்குச் செல்லலாம். ராமன் போல நாமம் போடுவோராக இருந்தால் அதை சார்ந்து இருக்கும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனியுங்கள். ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிடுவோராக இருந்தால் சிறு தெய்வ கோவிலான கருப்பு, ஐயனார், வீரன் போன்ற கோவிலுக்குச் சென்று அந்த கோவில் சிலை அல்லது திரிசூலம், குதில் போன்றவைகளின் கீழே அந்த எலுமிச்சை பழத்தை வைத்து மனதில் ஒரு சங்கல்பம் செய்ய வேண்டும். அதாவது, ஐயா, எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும், என் குலதெய்வத்தை எனக்கு காட்டுங்கள் என மனதில் தியானித்து விழுந்து வணங்கி, பிறகு அந்த பழத்தை கையில் வைத்துக்கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து பொதுவிதி மந்திரம், விநாயகர் மந்திரம், ஓம் கங் கணபதியே நம, இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முடித்து கற்பூரம் ஏற்றி வணங்கிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். பிறகு தினம் தூங்கும் முன்பு உங்க நெற்றி பொட்டில் அந்த பழத்தை வைத்து எந்த கோவிலுக்கு போனீங்களோ அந்த தெய்வத்தை நினைத்து திரும்ப அதே போல மனசுக்குள்ள அதே சங்கல்பம் செய்து பின் 11 முறை மேல சொன்ன விநாயகர் மந்திரம் சொல்லி தலையணைக்கு கீழ் வைத்துக்கொண்டு படுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் பக்தியோடு இருக்க வேண்டும். மது, மாமிசம், புகை, தாம்பத்தியம் கூடாது. தொடர்ந்து 9 நாட்கள் இந்த முறையை செய்து வரலாம். கண்டிப்பாக உங்க குலதெய்வம் 9 நாட்களுக்குள் உங்களுக்கு தெரியும். அது எங்க இருக்கு, அது எந்த தெய்வம் என்பதை கனவில் உங்க முன்னோர், அதாவது பாட்டி பாட்டன் போல தோன்றி, நம் குலதெய்வம் இந்த இடத்தில் இருக்கு, அது இந்த நிலைமையில் இருக்கு, அதற்கு இன்னதெல்லாம் செய்யணும் என்று தெளிவாக உங்களுக்கு தெரியப்படுத்தும். இது 100% அனுபவ உண்மை. முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.